அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபுட்டி வித் பினு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நம்ம வீட்டில் எந்த ஒரு ஜூஸோ எந்த ஃப்ரூட்ஸோ எதுவுமே எடுக்கலை. நான் ஒரு கிட்டு ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அப்போ அந்த கிட்டை வச்சு தான் இன்றைக்கி நோன்பு திறக்க போகிறேன். அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த கிட்டை உங்களுக்கு இப்போ உங்கள் நேர்லையே வச்சு காமிக்க போகிறேன். வாங்க. அந்த கிட்டுக்கு உள்ளே ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ என்னென்னு இருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஒரு பாக்ஸில் கட் பண்ணி வச்சுருக்காங்க. தர்பூசணி, ஆரஞ்சு, கிரேப்ஸ் இருந்துச்சு. இன்னொரு பாக்ஸில் கஞ்சி, அதுக்கப்புறம் தண்ணி, அதுக்கப்புறம் ஒரே ஒரு சமோசா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேட்ஸ், அப்புறம் கடல் பாசி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணியில் மந்தி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வாட்டர் மெலான் ஜூஸ். இதெல்லாம் தான் அந்த பாக்ஸுக்கு உள்ளே இருந்தது. நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே எடுத்து வைக்கலை. 2 டேட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கவருக்குள்ளே இருந்ததை எடுத்து காமிக்கிறேன். இப்போ அதெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம அதை வச்சு தான் இப்போ நோன்பு திறக்க போகிறோம். வாங்க, அது டேஸ்ட்டுலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கஞ்சி, நான் இன்றைக்கி கஞ்சி வாங்கவே இல்லை. ஏன்னா அங்கேயும் வாங்கி இங்கேயும் வாங்கும்போது அந்த கஞ்சி வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அதுக்காக நான் வாங்கலை. ஒரு குட்டியாட்டு ஒரு கிளாஸு நானும் என்னோடய பெரிய மகனும் தான் இருக்கேன். சின்ன மகன் இல்லை, வெளியூர் அவங்க போயிருக்காங்க. அதனால் ஆளுக்கு ஷேர் பண்ணி இந்த ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய ஃபுட்டை நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். கஞ்சி குடித்து பார்த்தேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொன்னேன், நீ கடல் பாசியை சாப்பிடு, நான் கஞ்சியை குடித்து பார்க்கேன் அப்படின்னு சொன்னேன். அவன் ஃப்ரூட்ஸும் கடல் பாசியும் அவன் சாப்பிட்டுட்ருக்கான். 2வது திருப்பி சொன்னேன், நீ ஒரு கிளாஸ் கஞ்சி குடி அப்படின்னு சொன்னேன். நல்லா இருக்குது, நம்ம பள்ளியிலேருந்து வாங்குகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதனால் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கஞ்சியை குடிக்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாம் சாப்பிட்டுட்டு எப்போவுமே 9 மணிக்கு அப்புறம் தான் சாப்பிடுவோம். இன்றைக்கி சரி அது கொஞ்சம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம 2 பேரும் சாப்பிட்டுட்டு எழுந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொன்னேன். சரிம்மா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பிளேட் எடுத்துகிட்டு நானும் அவனும் சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. சரி, நான் யோசிச்சுட்டு தான் 2 பீஸ் இருக்கும் அப்படின்னு. அப்படி இல்லை. ஆனால் மந்தி வாசனை மூக்கை தொலைச்சிட்டே இருந்தோம். ஒரு பீஸ் தான் இருந்தது. சரி, அவனுக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு, ஏன்னா ஆயில் உள்ளதும் இல்லை. ஆனால் ஆப்பிள் கூட வச்சுருந்தேன். ஆனால் ஆப்பிள் சாப்பிட்டான். எனக்கு அவ்வளோவா ஆப்பிள் இது இல்லை. ஆரஞ்செல்லாம் நான் சாப்பிடுவேன். சரி, நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி அவனுக்கும் ஒரு சிக்கனில் பாதியை கொடுத்துட்டு நானும் அந்த சிக்கனை வச்சு மந்தியை சாப்பிட்டேன்.